ஆதரவு அளிக்கக்கூடிய 3 கட்சிகள் நிர்வாகிகளோடு அந்த ஆதரவு கடிதத்தோடு இறுதி கட்டமாக ஆளுநர் அர்லேக்கரை இன்று சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்புக்கு பின்னர் ஆளுநர் அர்லேக்கர் விஜயை ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் பதவி ஏற்பார் என ஆதவ் அர்ஜுனா அங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனை சந்தித்த பின் அளித்த அந்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க இப்போது விசிக ஆதரவு வழங்கிவிட்டது. இதனால் அடுத்து விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்பார் என்று ஆதவ் அர்ஜுனா இன்று பேட்டி அளித்துள்ள இந்த சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். அதற்கு முன்னதாகவே ஆதவ் அர்ஜுனா அங்கு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது அந்த கடிதத்தையும் காண்பித்திருக்கிறார். அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவு கடிதத்தையும் காண்பித்துவிட்டு விஜய் முதலமைச்சர் ஆகிறார் என்ற பேட்டியையும் ஆதவ் அர்ஜுனா வழங்கி இருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு விசிக ஆதரவு அளித்து விட்டது என அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனை ஆதவ் அர்ஜுனாவே அறிவித்து விட்டார். அறுதி பெரும்பான்மையான 218 என்ற எண்ணிக்கையை இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் எட்டிவிட்டது. காங்கிரஸ் கட்சியின் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், சிபிஐ சிபிஎம் கட்சியின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 2 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்எல்ஏக்கள் ஆகிய 3 பேரும் ஆதரவு அளித்திருப்பதை ஒட்டி இப்போது ஆதரவு அர்ஜுனா அளித்த பேட்டியில் வெற்றி தமிழக முதலமைச்சராகிறார் விஜய் என்று அவர் அறிவித்திருக்கிறார். இந்த பேட்டியின் போது இன்னும் சற்று நேரத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் ஆதரவு அளித்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளிக்க இருக்கிறார். விஜய் ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவு அளித்து விட்டது. இப்போது சிபிஐ சிபிஎம் காங்கிரஸை தொடர்ந்து விசிக ஆகிய 4 கூட்டணி கட்சிகளுமே திமுக கூட்டணியில் இருந்து விலகி இப்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவை அளித்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவை எடுத்து முதலமைச்சராக விஜய் நாளை அல்லது நாளை மறுதினம் பதவி ஏற்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பதவியேற்பு விழா நேரம் மற்றும் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் இடம் உள்ளிட்டவை குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்றே வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தாவேக தலைவர் விஜயுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் சிபிஐ சிபிஎம் கட்சியின் தலைவர்களும் அவரை நேரில் சந்தித்து அந்த ஆளுநரை சந்தித்து ஆதரவு அளித்து விட்டதை உறுதி செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 2 எம்எல்ஏக்களும் நிபந்தனையற்ற ஆதரவை அறிவித்திருப்பதன் மூலமாக 118 என்ற மேஜிக் எண்ணை 5 நாட்களாக போராடி இந்த ஆதரவு கடிதத்தை பெற்றிருக்கிறது. 4 நாட்களாக போராடி 4 கட்சிகளின் ஆதரவு இப்பொழுது காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் மற்றும் விசிக. முதல் நாளில் காங்கிரஸ், 2வது நாளில் சிபிஐ சிபிஎம் மற்றும் 3வது நாளில் விசிக என விஜயின் ஒரு 5 நாள் ஆட்சி அமைக்கும் போராட்டம் இப்பொழுது வெற்றியில் முடிவடைந்திருக்கிறது. முதலமைச்சர் ஆகிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இதற்கான பதவியேற்பு நிகழ்ச்சி மற்றும் பதவியேற்பு விழா நடைபெறும் இடம் ஆகியவை தொடர்பான அறிவிப்பு இன்னும் சில நிமிடங்களில் ஆளுநர் மாளிகையில் இருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆட்சி அமைப்பதற்கான அந்த 5 நாள் போராட்டம் இப்போது வெற்றி அடைந்திருக்கிறது. ஆளுநரை சந்தித்து இந்த காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக ஆகிய கட்சிகளின் ஆதரவு கடிதங்களை வழங்க இருக்கிறார் விஜய். அதைத் தொடர்ந்து ஆளுநர் அறிவிப்பை, பதவியேற்பு விழாவுக்கான அறிவிப்பை இன்றே வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இன்னும் சற்று நேரத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து ஆதரவு அளித்ததற்கான காரணம் மற்றும் நிர்பந்தம் ஆகியவற்றை விளக்க இருக்கிறார். ஆளுநர் அர்லேக்கரை விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரி இன்னும் சில நிமிடங்களில் அங்கு சந்திக்க இருக்கிறார். இப்பொழுது 118 என்ற மேஜிக் எண்ணை போராடி எப்படி தமிழக வெற்றி கழகம் எட்டியது என்பதை நாம் பார்க்கலாம். முதலில் தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை நாளன்று 4ஆம் தேதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காலையில் தொடங்கியதிலிருந்து 108 என்ற எண்ணிக்கையை பெற்றது. இப்போது அங்கு பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 இடங்களில் போட்டியிட்டிருப்பதால் அவள் ஒரு இடம் கழிக்கப்பட்டு 107 என்ற அளவில் இருக்க வேண்டும். ஆனால் ஒட்டுமொத்தமாக தாவேகா வெற்றி பெற்றது. இப்போதைய கணக்கின்படி 108 தான். அதன் பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் 2, அதன் பின்னர் விசிக 2, காங்கிரஸ் 5, சிபிஎம் 2 என இருக்கிறது. இந்த எண்ணிக்கை இப்போது 119 இருந்தாலும் அது ஒரு இடத்தில் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதால் 118
என்ற எண்ணை இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவோடு விஜய் எட்டியிருக்கிறார். இதனால் விஜயை இனிமேல் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பதில் உள்ள அத்தனை தடைகளும் நீங்கி இருப்பதாக கூறப்படுகிறது.